இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரீசெண்டாக நான் செஞ்சிருந்த பிரின்சஸ் கேஸ்டல் கேக்கு எப்படியெல்லாம் நான் பண்ணியிருந்தேன்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு கஸ்டமர் வந்து இதெல்லாம் இங்கே இருக்கணும், இப்படியெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அழகாக ஒரு பிக்சர் வந்து ட்ரா பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமருடைய மெயினான ரிக்குவயர்மெண்ட்டே வந்து க்ளவுடு வச்சு அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதுக்கு மேலே வந்து கேஸ்டலை நல்லா ரொட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு தான் மேஜராக கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் பிளான் பண்ணி பர்த்டேக்கு முன்னத்து நாளே வந்து ஃபாண்டன் ஒர்க்ஸ் எல்லாமே ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் 1 by 1 வந்து ஃபாண்டன் ஒர்க் ஃபினிஷ் பண்ண அது நல்லா சுத்துதா கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி மல்டிபிள் டைம் வந்து வச்சு பார்த்தேன். ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்தது. இருந்தா கூட வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக்கா சுத்துற மாதிரி இருந்தது. சரி நம்ம இதுல பார்த்தா தெரியாது, ஃபுல்லா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தா நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருசா எதுவும் கேர் பண்ணல. நெக்ஸ்ட் டே வந்து பர்த்டே அன்னைக்கு ஐசிங் ஒர்க் எல்லாமே நீட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது ஓவரால் வந்து 4.5 kg கேக். பாட்டம் கேக் வந்து ஸ்ட்ராபெரி, மிடில் உள்ள கேக் வந்து ரஸ்மலாய் ஃபிளேவர். ஓவரால் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 கிலோ. ஐசிங் எல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஒரு சில ஃபாண்டன்ட் அந்த ஹைலைட் பண்ற ஒர்க், அப்புறம் ஃபாண்டன் ஃபிளவர்ஸ் ஒர்க் அதெல்லாமே முடிச்சுக்கிட்டேன். கேக் எல்லாம் நீட்டா ஸ்டாக் பண்ணி முடிச்சுட்டு இப்ப நம்ம செஞ்ச அந்த கேஸ்ல தூக்கி நம்ம கேக் மேல வைக்கணும். பாக்குறேன் அந்த கேக் வந்து சுத்தமா நிக்கவே இல்லை, பேலன்ஸும் பண்ணவே இல்லை. 4.5 கிலோ கேக் மேல அந்த மேல இருக்கிற வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 2.5 kg. தாராளமான வெயிட் வந்ததுனாலயும் என்னவோ அந்த குட்டி டர்ன் டேபிள் வந்து கொஞ்சம் ரொட்டேட் ஆகும்போது பேலன்ஸ் இல்லாத மாதிரியே இருந்தது. கடைசியில டாடி ஒரு சில டெக்னிக்லாம் பண்ணி எனக்கு ப்ராப்பரா அதை நிக்க வச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்க எல்லா பாக்ஸும் பேக் பண்ணி ஹாலுக்கு ரீச் ஆயிட்டோம். ஹாலுக்கு போயிட்ட அப்புறமா ஒரு ஒர்க்குமே வந்து பொறுமையா வச்சுட்டு இருந்தேன். பாட்டம்ல வந்து உடன் டோரும் பாப்போட பேர், அதுக்கு மேலே வந்து அந்த கிரவுண்ட் எல்லாமே வைக்கணும். சைடில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர் ஒர்க், அப்புறம் பட்டர்ஃப்ளை ஒர்க்ஸ் எல்லாமே வைக்கணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கஸ்டமரை கூப்பிட்டுட்டு நம்ம மேலே வந்து கேசல் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி காமிச்சா அவங்க ரொம்ப சூப்பர் ஹாப்பி. ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டேஜில் கொண்டு போய் நீட்டாக கேக்கை செட் பண்ணியாச்சு. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தேன். எனக்கே ஸ்டேஜில் கொண்டு போய் செட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என்னன்னா நம்ம நார்மல் கேக்குக்கு ஸ்டாண்டு வச்சு பண்ணுற மாதிரி இந்த கேக்குக்கும் வந்து ஸ்டாண்ட் ஒர்க்லாம் பண்ணி கேக் வச்சு அதுக்கு மேலே கேஷுவல் ஒர்க்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹைட் ஆயிருச்சு. ஈவன் எனக்கு அந்த கேஷுவல் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு நல்லா ஹைட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கேமராமேன் வந்து போட்டோவுக்கு இல்லை கேக் கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஹைட் கம்மி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சரி நம்ம ஓகே மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இதுக்கிடையிலே குட்டீஸுங்கெல்லாம் வந்து நல்லா ஜாலியா அந்த கேக் வேற ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சா, கேஷ் எல்லாம் நல்லா ரொட்டேட் ஆகுறதுக்கு ஜாலியா பக்கத்துல வந்து ரொம்ப விளாண்டே இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட பிளேஸ்ல வந்து ஒரு வாட்டி கேஷல் லைட்டா கை தவறிச்சு கீழே விழுகிற மாதிரி போச்சு. எனக்கு ரொம்ப பயம்னு சொல்லி நம்ம கஸ்டமருடைய பெர்மிஷனுக்கு அப்புறம் அந்த கேஷல் ரொட்டேட் ஆகுறது மாதிரி இல்லாம நிறைய வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. வீடியோக்காக வேண்டி கேஷல் ரொட்டேட் ஆகுறது அந்த கேக்கோட சேர்த்து நிறைய வீடியோ எடுத்துட்டாங்க, கவர் பண்ணிட்டாங்க. அதனால கஸ்டமர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த கேஷல் அந்த ரொட்டேட் ஆகிறத ஸ்டாப் பண்ணிட்டு நார்மலா ஸ்டேபிளா நிக்க வச்சோம். இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல நல்லா ரொட்டேட் ஆகிற மாதிரி வைக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன பண்ணிருந்தோம்னா, முன்னாடியே நாங்க கேக் பாப்ஸ் வந்து வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டாண்டே வந்து என்ன பண்ணிட்டேன்னா கேக் பாப்ஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா அந்த டர்ன் டேபிளோட வச்சு ரொட்டேட் பண்ண வச்சுட்டேன். இப்போ ஓவரால் லுக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மிடில் கேக்கு, லெஃப்ட் சைடு வந்து கேக் பாப்ஸ் ரொட்டேட் ஆகிற மாதிரியும், ரைட் சைடு வந்து நார்மல் கப் கேக்கும் கேக் பாப்சிக்கலும் இருந்தது. ஸோ ஓவரால் வந்து இப்படி தான் வந்து நம்ம கேக் செட்டப் வந்து பண்ணியிருந்தோம். கஸ்டமர் சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பி. பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ கூட பேபி ரொம்ப அழுகெல்லாம் இல்லை, அந்த கொஞ்சம் அந்த மூமெண்ட்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. இப்போ கேக் கட்டிங் அப்பவும் நல்லா ஸ்மூத்தாக போயிருந்துச்சு. எனக்கு இது பர்சனலாக வந்து லுக் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்தது. இந்த கேக் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.